நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தீபா நேயர்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி ஏலி என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஆசாரியன் நியாயாதிபதியாகவும் அவன் காணப்பட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாமத்திலே எலியா என்கிற ஒரு மனிதன் உண்டு, ஏலி என்கிற மனிதன் உண்டு. எலியா என்பவன் அவன் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஏலி என்பவன் 1 சாமுவேலிலே காணப்படுகிற அந்த பிரதான ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் செயல்பட்டவன். ஏலி என்றால் பொருள் என்ன? மை காட் என்று பொருள், என் தேவனே என்று பொருள். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவையில் கூட ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றார். மத்தேயு 27 46 வசனத்திலே இதை நாம் காண முடிகிறது. ஏலி என்றால் என் தேவனே என்று பொருள். அதாவது ஏலி என்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் மை காட், என் தேவன், அதாவது உயர்த்தப்பட்டவர் அல்லது கனம் பண்ணப்பட்டவர் என்று பொருளாகும். இந்த ஏலி என்கிற மனிதன் அந்த யூத மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவனாகவும் மக்கள் மத்தியிலே பிரபலமான ஒரு முக்கியமான மனிதனாய் காணப்பட்டான். ஒரு மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வாறு அவனிடத்திலே நல்ல குணங்களும் உண்டு, அவனிடத்திலே பலவீனங்களும் உண்டு. ஆனால் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம் பலவீனங்கள் கிடையாது, எல்லாமே நற்குணங்கள் தான். அவர் பூரண சம்பூரணராக காணப்படுகிறார். இந்த ஏலி என்கிற அந்த ஆசாரியனிடத்திலே முதலாவது நல்ல குணம் என்ன? 1 சாமுவேல் 3 10 வாக்கியங்களை வாசித்தால், சின்ன சாமுவேலோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். சாமுவேலே என்று அழைக்கிறார். 3 முறை அழைத்தார். அவன் நேராக ஏலியிடத்தில் போய் நீர் அழைத்தீரா என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் ஏலி புரிந்து கொள்கிறார், இவனை ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் பேச விரும்புகிறார் என்று அறிந்த பொழுது சின்ன சாமுவேலிடத்தில் சொல்கிறார், கர்த்தாவே அடியேன் இருக்கிறேன் சொல்லும் என்று சொல்லி அவன் அருமையாக அந்த பிரார்த்தனை செய்ய சொல்லி கொடுக்கிறான். இந்த இடத்துல சின்ன சாமுவேலுக்கு இந்த ஏலி ஒரு நல்ல ஒரு தலைவனாக, அவனை உருவாக்குற ஒரு மென்டராக, அவனை பொறுப்பெடுத்து கொண்ட ஒரு அடியானாக காணப்பட்டான். 4வது தடவை இந்த அருமையான சாமுவேலோடு கர்த்தர் பேசி அவர் தன் சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவே இது இவனிடத்தில் உள்ள நல்ல குணம். இன்னொரு குணம் என்ன? 1 சாமுவேல் அங்கே முதல் அதிகாரத்திலே அன்னாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாள். மனதை ஊற்றி ஜெபித்தாள். அவள் உதடுகள் திறந்து மூடுகிறது. நீண்ட நேரம் ஜெபிக்கிறாள். ஆகவே இவனுடைய கண்கள், இந்த ஏலி என்கிற கண்கள் அங்கு இருள் அடைந்திருந்தது. அவன் ஸ்தாலித்த மனிதனாயிருந்தார். அவனுக்கு ஏறக்குறைய அப்போது வயது அங்கே அதிகமான வயதாக இருக்கக்கூடும். ஆகவே அந்த சூழ்நிலையிலே அந்த அன்னாளை தவறாக கணித்து விடுகிறான். நீ ஏன் குடித்திருக்கிறாய், ஏன் வெறித்திருக்கிறாய், உன் குடியை விட்டு விலகு என்று சொல்லி கடிந்து கொள்கிறான். அப்பொழுது அன்னாள் தன்னுடைய சஞ்சலத்தையும் மன சஞ்சலத்தையும் அவள் விளக்கி சொன்ன பிற்பாடு இந்த ஆசாரியனான ஏலி தன்னை சரிபடுத்தி கொண்டு அவளை ஆசீர்வதிக்கிறதை நாம் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த அன்னாளும் புருஷனும் எல்கானாவும் மகனை அடிக்கடி வந்து பார்க்க வரும்போது இந்த அருமையான ஏலி அவர்களை ஆசீர்வதித்ததை திருமறையிலே காண முடிகிறது. ஆகவே இந்த அருமையான ஏலியினிடத்தில் உள்ள நல்ல குணங்கள் இவைகள்தான். ஆனால் இவனிடத்தில் உள்ள பலவீனங்கள், நெகட்டிவ் சைடையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இவனுடைய வாழ்க்கையிலே தன் பிள்ளைகளை எவ்வாறு நல்ல பிள்ளைகளாக கட்டி எழுப்புகிற அந்த பணியிலே அவன் தவறிவிட்டான். அதாவது இன்றைக்கு பிள்ளைகளை வளர்ப்பது எளிதான காரியம் அல்ல. பழைய காலத்து பிள்ளைகள்
இடத்திலே பழைய காலங்களிலே மக்களிடத்திலே வில் பவர் உண்டு, மன உறுதி உண்டு. ஆனால் ஐக்யூ புத்தி கூர்மை குறைவு. ஆனால் இக்கால பிள்ளைகளிடத்திலே புத்தி கூர்மை அதிகம், ஆனால் மன வலிமை குறைந்து விடுகிறது. பல காலத்திலே பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பார்கள். இக்காலத்திலே பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தமான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளை நன்றாக வளர்ப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் இந்த பணியை தன் பிள்ளைகள் இருவரையும் சரியாக வளர்ப்பதிலும் அவர்களை ஆண்டவருக்குள்ளே அவர்களை ஊக்குவிப்பதிலும் அந்த கடமையிலே அவன் தவறி போனான். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கென்று அதிகமாய் கொடுக்கலாம், ஆண்டவருடைய வேதாமத்தை இரவு பகலும் நீங்கள் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவை குறித்து, பிள்ளைகள் ஆண்டவருடைய நல்ல பண்புகளை பெறுகிறதை குறித்து நீங்கள் கவனத்தோடு இருக்கிறீர்களா? அந்த காரியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதிலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே, அந்த கடமையிலே இந்த ஏலி என்கிற ஆசாரியன் தவறி போனான். அதற்கு ஒரு காரணம், தன் பிள்ளைகளுக்கு முன்பாக அவன் சாட்சியாக வாழாமல் இருந்திருப்பானோ என்று சொல்லி எண்ண வேண்டிய நிலை உண்டு. அந்த காரியத்திற்கு வசனம் இல்லை, ஆனால் நான் சொல்லுகிறேன். அதே சமயத்திலே தன் பிள்ளைகளுடைய தவறுகளை அவன் சரியாக அதை கண்டிக்கவில்லை. 1 சாமுவேல் 2:23 தன் பிள்ளைகளை அழைத்து, உங்களுடைய துர்நடக்கை குறித்து நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து அவர்களை அதை மொத்தமாக அவர்களுடைய தவறுகளை பேசுகிறான். அவளுடைய தனிப்பட்ட தவறுகளை, மீறுதலை அவன் சுட்டி காண்பிக்க அவன் மறந்து போனான். ஏனென்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே தன் பிள்ளைகளை கட்டி எழுப்புகிற அந்த காரியத்திலே, கடமையிலே தவறி போனான். இன்றைய நாட்களிலே அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை உருவாக்குறதிலே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும், பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைப்பதிலும், பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார வைப்பதிலும் கவனத்தை செலுத்துகிறார்களே தவிர, ஆனால் ஆண்டவருக்கென்று அவர்களை வளர்க்க அநேக மறந்து விடுகிறார்கள். இந்த காரியத்தில்தான் இந்த ஏலி தவறி போனான். இரண்டாவதாக, தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பை குறித்து, தேவனுடைய தண்டனை குறித்து சொன்னாலும் கூட, ஆனால் அதே சமயத்திலே 1 சாமுவேல் 3:18 இந்த சின்ன சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை கேட்ட பிற்பாடு அவன் கர்த்தர் தமது சித்தமானபடி செய்வாராக என்று விட்டு விடுகிறார். ஒருவேளை இந்த இடத்திலே ஏலி என்பவன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் தேவனிடத்தில் அழுது கெஞ்சிருக்க வேண்டும், அல்லது அழுது புலம்பியிருக்க வேண்டும். ஆனால் தேவன் தமது சித்தமானதை செய்வாராக என்று விட்டு விடுகிறார். அருமையானுள்ளே, இது இந்த ஏலியினுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு தவறாக காணப்படுகிறது. இன்னொரு காரியம் என்ன? இந்த ஏலியினுடைய வாழ்க்கையிலே கண் இருளாயிருந்தது. ஆகவே சில வேத பண்டிதர்கள் எழுதும்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த இருளடைந்த சூழ்நிலையை விளக்கி சொல்கிறார்கள். அவனோடு ஆண்டவர் பேசினதாக வார்த்தை இல்லை, அவனோடு தரிசனத்தில் வெளிப்பட்டதாக அங்கு வசனம் இல்லை. தீர்க்கன் வழியாக ஒரு தேவ மனிதன் மூலமாய் பேசினார். சின்ன சாமுவேல் வழியாக பேசினாரே தவிர இவனோடு நேரடியாக அந்த தொடர்பில்லாமல் போய்விட்டது. 1 சாமுவேல் 2:27 பாருங்கள், ஒரு தேவ மனிதன் மூலமாய் எச்சரிக்கிறார். 1 சாமுவேல் 3:11 14 வசனங்களை வாசித்தால் சின்ன சாமுவேல் மூலமாக அந்த நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த மனிதன் 40 ஆண்டுகள் அவன் அந்த ஜனத்தை நியாய விசாரித்தான். அவன் மடியும் போது அவனுக்கு வயது 98 வயதாக காணப்பட்டது என்று 1 சாமுவேல் 4:15 காண முடிகிறது. மூன்றாவதாக, அதாவது அடுத்ததாக நான் சொல்கிறது என்ன,
இவன் ஆண்டவரை காட்டிலும் தன் பிள்ளைகளை அதிகமாக நேசித்தான். அதை 1 சாமுவேல் 2:29 சொல்கிறோம். நீ என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானானேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் பிள்ளைகளை ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஆண்டவரை தான் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதன் தன் பிள்ளைகளைத்தான் அதிகமாய் நேசித்தானே தவிர ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோம்? நம்முடைய வியாபாரத்தையா, நம்முடைய படிப்பா, நம்முடைய வேலையா, நம்முடைய அழகையா, அல்லது நம்முடைய திறமையா, அல்லது தாளந்தா, அல்லது நம்முடைய உறவுகளையா, அல்லது நம்முடைய பதவிகளையா? யாரை நேசிக்கிறோம்? இந்த நாட்களிலே அநேகர் ஆண்டவரை காட்டிலும் மற்றதை நேசிக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்னார், ஒருவன் என்னை காட்டிலும் தன் தகப்பனையாவது தாயாவது அல்லது மனைவியாவது மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு சீடன் அல்ல, பாத்திரவான் அல்ல என்றார். அப்படியானால் மற்றவர்களை நேசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா? அப்படி அல்ல. ஆண்டவரை நேசிக்க வேண்டும். எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் மேலே அதிகமாய் நேசிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அங்கே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 23 அங்கே 29 வாசித்தால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காணிக்கையை நீ ஏன் அற்பமாய் எண்ணுகிறாய்? இந்த காணிக்கையினாலே உங்களை நீ கொழுக்க பண்ணினாயே என்று சொல்கிறார். பாருங்கள், அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை கண்டனம் பண்ணுகிறதை நாம் காண முடிகிறது. அதே சமயத்திலே அந்த அருமையான அன்னாளை குறித்து அவன் தவறாக மதிப்பீடு செய்தது அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு குறையாக காணப்படுகிறது. ஆகவே ஏலியினுடைய அந்த நிலைமை இவ்வளவு நிலையாகும். அதாவது பிள்ளைகளை வளர்ப்பதில் தவறினான். அதே சமயத்திலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து அவன் மிக அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை, சாதாரணமாக எண்ணினான். அதே சமயத்திலே பிள்ளைகளை ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசித்தான். காணிக்கைகளினாலே தன்னை கொழுக்க பண்ணினான். அது மாத்திரமா, அவன் தேவனுடைய பிள்ளைகளை அன்னாளை தவறாக மதிப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இது ஏலியினுடைய நிலைமை. சரி, ஏலியினுடைய பிள்ளைகளுடைய தன்மையை நான் சொல்கிறேன். அவனுடைய பிள்ளைகளை குறித்து வேத வசனம் சொல்லும்போது பேலியாளின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளும் சொல்கிறாள், என்னை பேலியாளின் பிள்ளையாக எண்ணாதிருங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை என்ன? ஒர்த்லெஸ் சில்ட்ரன் என்று பொருளாகும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஏலியினுடைய பிள்ளைகள் ஆசாரிய பணியை செய்தாலும், தேவ சமூகத்திலே பணியோடை செய்கிற பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் தகுதியற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். அங்கே அவர்கள் தேவனை அறியவில்லை. இதை எண்ணும்போது எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது. ஆண்டவரை அறியாமல் இருந்து அந்த சீலோவிலே ஊழியம் செய்தார்களே என்று எண்ணும்போது வியப்பாக விசித்திரமாக காணப்படுகிறது. இந்த பிள்ளைகள் அங்கே ஆண்டவரை அறியவும் இல்லை. அவளுடைய தன்மையானது தகுதியற்ற நிலையாயிருந்தது. அருமையானவர்களே, இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் அவர்கள் பலவந்தமாக காணிக்கை எடுத்துக்கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இதை 1 சாமுவேல் புஸ்தகத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் காண முடிகிறது. இவர்கள் பலவந்தமாக காணிக்கை எடுத்துக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே அங்கே தேவ சமூகத்திலே பலி செலுத்தின பிற்பாடு அந்த பலியினுடைய காரியங்கள் எல்லாமே ஆசாரியனுக்கும் அந்த பலியிலே ஈடுபட்ட ஊழியர்களுக்கும் சொந்தமாகும். ஆனால் ஏலியினுடைய பிள்ளைகள் முக்கூறு ஆயுதத்தை வைத்து பலி செலுத்துவதற்கு முன்பாகவே அந்த பச்சை அந்த இறைச்சியை அவர்கள் குத்தி எடுத்துக்கொண்டார்கள். அதை மக்கள் தடுத்தார்கள். ஆனால் பலவந்தமாக எடுத்தார்கள். பலவந்த காணிக்கை என்கிற அந்த வார்த்தை அந்த இடத்திலே வருகிறது.
அவளுடைய பாவம் சின்ன பாவமாயிருந்து 1 சாமுவேல் 2:17 பெரிய பாவமாக அது பெருக ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அந்த காணிக்கையை அவர்கள் அருவருப்பாக வெறுப்பாக எண்ணினார்கள். அருமையானுள்ளே, விரும்பி கொடுப்பதுதான் காணிக்கையாகும். விரும்பாமல் கொடுப்பது அது வரி போல காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:7 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியின் ஒத்தாசையிலே அவர் எழுதுகிறார். व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதிலே நிர்ணயித்தபடி உற்சாகமாய் கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏலியினுடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றங்கள், தவறுகள், அதே சமயத்திலே ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மிகுந்த தவறாக காணப்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணுவதற்கும், கர்த்தருடைய ஜனங்கள் அங்கே அந்த காணிக்கையை விசனமாய் எண்ணுவதற்கும் இவர்கள் வாழ்க்கை காணப்பட்டது. அது மாத்திரமா, இவர்கள் வாழ்க்கையில் இன்னொரு காரியமும் காணப்பட்டது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2:22 பாருங்கள். அங்கே ஆராதிக்கிற அந்த கூடத்திலே அல்லது ஆராதிக்கிற ஸ்தலத்திலே பெண்களோடு தகாத உறவு வைத்திருந்தார்கள். அதாவது இம்மாரலிட்டி என்று சொல்லலாம். ஆகவே அங்கே வேத வசனம் வருகிறது, அங்கே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு தகாத உறவை அவர்கள் வைத்தார்கள். 1 சாமுவேல் 2:22 வாசித்தால் அந்த இடத்திலே ஆங்கில மொழிபெயர்ப்பிலே வரும்போது அங்கே வருகிறது, சர்விங் லேடிஸ், அதாவது பணி செய்கிற பெண்களோடு தவறாக வைத்தார்கள். ஆகவே ஆராதிக்கிற மக்களை தவறாய் பயன்படுத்தினார்கள், ஆராதிக்கிற மக்களை தவறாய் நடத்தினார்கள், ஆராதிக்கிற மக்களை உண்மையாகவே பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்துக்கு நேராக அவர்கள் கடந்து வர இவர்கள் மாறினார்கள். அருமையானுள்ளே, இந்த வாழ்க்கை நெறிகள் மிக தவறான மாதிரியை உருவாக்கி விடுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2:25 வாசித்து பாருங்கள். தகப்பன் அவர்களை அழைத்து எவ்வளவோ விளக்கமாக கூறி அவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை சொன்னாலும் கூட அவர்கள் அவன் வார்த்தையை கேளாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, ஆகவே ஏலியினுடைய வாழ்க்கையும் தவறுகள் நிறைந்த வாழ்க்கை, ஏலியின் வாழ்க்கையும் வீழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வீழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. சரியான மாதிரியான வாழ்க்கை அல்ல, தவறான மாதிரியான வாழ்க்கையாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் 1 சாமுவேல் புஸ்தகம் 2:27 பேர் சொல்லப்படாத ஒரு தேவ மனிதன் வந்து அவர்களுக்கு, அந்த ஏலி என்கிற மனிதனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்கிறார். இதோ என் லேவி கோத்திரத்தாரோடு நான் பண்ணின அந்த உடன்படிக்கை தூரமாகட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை விளக்கி சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த திருப்பணி உங்களை விட்டு கடந்து போகும், இந்த திருப்பணி உங்களை விட்டு கடந்து போய் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்றும், உன்னுடைய சந்ததியார் ஊழியத்துக்காக ஒரு அப்பத்துக்காக அவர்கள் கெஞ்சுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய மனிதனுடைய அந்த வெளிப்பாட்டின் மூலமாய், எச்சரிப்பின் மூலமாய், அந்த நியாய தீர்ப்பின் செய்தி மூலமாக இந்த ஏலிக்கு சொல்லப்பட்டாலும் ஏலியோ அல்லது ஏலியினுடைய பிள்ளைகளோ அங்கே மனம் திரும்பவே இல்லை என்று சொல்லி வேதத்திலே காண முடிகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 3:11-14 வாசித்தால், சின்ன சாமுவேல் மூலமாக ஏலிக்கு ஆண்டவர் வைத்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துவதற்காக அதை சொல்கிறார். அது காணிக்கைகளினாலோ ஜெபத்தினாலோ அது சரி பண்ண முடியாது என்பதை விளக்கி சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொறுமை உள்ளவர், ஆண்டவர் மிக நீடிய பொறுமை உள்ளவர். ஆனால் ஒரு உச்ச கட்டத்திற்கு ஆண்டவரே உதாசனப்படுத்தி பாவமானது பெரிதாய் மாறும் பொழுது, கிருபை நிறைந்த ஆண்டவர், பொறுமை நிறைந்த ஆண்டவர், அன்பு நிறைந்த ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பையும் அவர் நியாயத்தின் தண்டனையை நிறைவேற்ற
அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் என்பதை இந்த திருமறை பகுதியிலே புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டார்கள், தேவனுடைய பணியிலே நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்ட், அவருடைய வரையறை, அவருடைய வசனத்துக்கு ஏற்ப இவர்கள் வாழாமல் போனார்கள். அதனுடைய விளைவு என்ன? தேவனுடைய நியாயத்தீர்ப்பும், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மாத்திரமல்லாமல் அவங்க நீங்காத அந்த தண்டனை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடிதியில் சகாயம் என்று நாசமடைவான் என்கிற வார்த்தையானது இந்த ஏலிக்கும் ஏலியினுடைய பிள்ளைகளுக்கும் அது ஒத்து வருகக்கூடிய வசனமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7-10 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த திருமறை பகுதி ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியாகும். ஆண்டவர் மாறுவேன் என்று சொல்லியிருக்கிறார், அதே சமயத்திலே மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பகுதியை நீங்கள் வீட்டிலே சென்று வேதாமத்தை எடுத்து நன்றாக வாசித்து பாருங்கள். ஒரு பட்டணத்தை கட்டுவேன் என்பார், ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிப்பேன் என்பார், ஒரு பட்டணத்தை உயர்த்துவேன், ஒரு ஜனத்தை உயர்த்துவேன் என்பார். அந்த ஜனமும் அந்த பட்டணத்தாரும் அந்த தேசத்தாரும் அந்த அடியார்களும் தங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தத்தை வைத்து கொண்டு பொல்லாத வழிகளிலே தொடர்ந்து வாழ்வார்களானால் தேவன் அவர்களுக்கு சொன்ன நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவார். அதே சமயத்திலே ஒரு பட்டணத்தை இடிப்பேன், அழிப்பேன் என்பார். அந்த பட்டணத்தார் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தங்களை சீர்படுத்தும் போது அவர்களுக்கு சொன்ன தீங்கை செய்யாதபடி அவர் மனம் மாறுவேன் என்றார். யோனாவின் புஸ்தகத்திலே இதை பார்க்கிறோம். நினிவேக்கு யோனாவின் மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. 40 நாட்களுக்குள்ளே இதை கவிழ்க்கப்பட்டு போகும் என்று தீர்க்கன் சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் ராஜாவிலிருந்து கீழ்மட்டம் வரை உள்ள எல்லா மக்களும் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி தங்களை சீர்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன தீங்கை செய்யாதபடி அவர்களுக்கு மனம் மாறினார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இவ்வளவு ஒரு முறை அல்ல, 2 முறை எச்சரிப்பு கொடுத்தும் ஏலியும் ஏலியினுடைய பிள்ளைகளும் மனம் திரும்பாததினாலே அவர்கள் கொடுமையான நியாய தீர்ப்புக்கும் நியாய தண்டனைக்கும் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிலையிலே ஏற்பட்டது. இந்த ஏலியினுடைய முடிவு என்ன? அங்கே யுத்தத்துக்கு அங்கே தேவனுடைய பெட்டி கொண்டு போகப்பட்ட போது அவன் இருதயம் தத்தளித்தது. அவனுடைய 2 ஆண் பிள்ளைகளும் யுத்தத்திலே மடிந்து போனார்கள். அவனுடைய ஒரு மகனுடைய மனைவி அவள் பிரசவ நேரத்திலே அவள் மடிந்து போனாள். அதற்கு மேலாக தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் அங்கே காணப்படுகிற அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரிடத்திலே அங்கே பிடிக்கப்பட்ட அந்த நிலையாய் மாறிவிட்டது. எவ்வளவு அவமானம் பாருங்கள், எவ்வளவு ஒரு அவகீர்த்தி பாருங்கள். வெற்றி இல்லாத அந்த சூழ்நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த ஏலியினிடத்திலிருந்தும் ஏலியினுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம் பிள்ளைகளை அவர்களை சரியாய் வளர்க்க அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளாதபடி ஆழமாய் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஏலியின் பிள்ளைகளை போல நம் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை திட சாட்சியாய் கண்டிக்க மறந்து போகாதபடி திட சாட்சியாய் கண்டித்து அவர்களை திரும்ப நாம் பாடுபட அழைக்கப்படுகிறோம். இல்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நானும் நீங்கள் எப்படி தப்புவோம்? நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏலியினுடைய வாழ்க்கை, ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அறைகூவலாக, எச்சரிப்புகளாக, எங்களை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஏலியோ ஏலியினுடைய பிள்ளைகளோ தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாததினாலே
அவர்களுடைய நியாயத்தீர்ப்பு நீக்கப்படாத நிரந்தர நியாயத்தீர்ப்பாய் மாறியதை அறிந்து கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையை சரியாய் அர்ப்பணித்து ஆழமாய் மனந்திரும்பி எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.